ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். பையனுங்களா இருந்தாலும் பொண்ணுங்களா இருந்தாலும் கண்டிப்பா பார்லர்ல ஹேர் கட் பண்ண போயிருப்பீங்க. அங்க ஹேர் கட் பண்ணும்போது ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. அவங்க யூஸ் பண்ற ஷாம்புவும் கண்டிஷனரும் பயங்கரமா இருக்கும். ரிசல்ட் வேற லெவல்ல இருக்கும். அது பத்தாம அவங்க வந்து ஹேரை ட்ரை பண்ணி ப்ளோ பண்ணி செட் பண்ணி விட்டு நம்ம வீட்டுக்கு அனுப்புவாங்க. முடி 2 நாளைக்கு செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட ஓன் ஷாம்பு யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். கன்றாவியா மாறிடும் ஹேர் பழையபடி. ஆனா அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க சில ஷாம்பு. நீங்க அதை வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணாலும் கேவலமா தான் இருக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்குமா? வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? நான் தான் ரேகா. எங்க சேனல்ல பாத்தீங்கன்னா நாங்க டெம்பிள்ஸ் போவோம், நிறைய vlogs பண்ணுவோம், அதே மாதிரி ஃபுட் ரிவ்யூஸ் பண்ணுவோம், குக்கிங் பண்ணுவோம். அதுல வந்து இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ ஒண்ணு. இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூல தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அதை அப்படியே மறந்துட்டோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ. ஸோ நீங்க வந்து சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். நார்மலாவே நம்ம எல்லாருக்கும் ஹேர் வந்து அழகா இருக்கணும். ஒரு போட்டோஸ்ல வந்து ஹேர் மெஸ்ஸியா தெரியக்கூடாது. ஒரு செல்ஃபி எடுத்தா கூட ஹேர் அழகா இருக்கணும். சில்கியா ஷைனா இருக்கணும். தொட்டு பார்த்தாலே சாஃப்டா இருக்கணும். இந்த ஆசை எல்லாருக்குமே இருக்கு. என்னோட ஹேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேவியா இருக்கும். அதனால ஷைன் இருக்காது, ஃப்ரிஸியா இருக்கும். நான் வந்து என்ன பண்ணேன், எனக்கும் வந்து மேரேஜ் ஆகும்போது ஒரு ஆசை. ஸ்மூதனிங் பண்ணிடலாம் நம்ம ஹேர. கண்டிப்பா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மூதனிங் பண்ண போனேன். நான் ஸ்மூதனிங் பண்ணிட்டு வந்த அப்புறம் பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு சில ஷாம்பு சஜஸ்ட் பண்ணாங்க. பட் நான் அதை வாங்கல. எதுக்கு, ஏற்கனவே இதுவே இவ்வளவு செலவு, இதை தவிர்த்து நம்ம எதுக்கு ஷாம்பு வேற வாங்கணும் அப்படின்னு நான் விட்டுட்டேன். நான் எப்பவும் யூஸ் பண்ற ரெகுலர் ஷாம்பு தான் யூஸ் பண்ணேன். ஆனா அந்த ஸ்மூதனிங் எதுவுமே ஆகல, நல்லா தான் இருந்தது. பட் ஸ்மூதனிங்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு நான் ஃபேஸ் பண்ணேன். என்ன தெரியுமா? ஸ்மூதனிங் பண்ணீங்கன்னா ஹேர் ஃபால் நிறைய ஆகும். இது பேசிக்காவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது ஓவர் கெமிக்கல் போட்டு அந்த நம்ம ஹேர் அயன் பண்ணுவாங்க. 3 டைம்ஸ் கிட்ட ஹேரை போட்டு பயங்கரமா அயன் பண்ணி நிக்க வைப்பாங்க. ஸோ அதனால வந்து ஹேர் ஃபால் பயங்கரமா ஆகும். நான் ஃபீல் பண்ணதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஹேர் ஃபால். அதுக்கப்புறம் எனக்கு கிரே ஹேர் வந்தது. எனக்கு வந்து கிரே ஹேரே வந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்மூதனிங் பண்ணி ஒரு 3 to 4 மந்த்ஸ்ல எனக்கு வந்து கிரே ஹேர் 2, 3 வந்துருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த கெமிக்கல்னால தான் இது வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி 100% நான் சொல்வேன். ஸ்மூதனிங் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அசிங்கமா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளோட ஃப்ரண்ட்ல இருக்க பேபி ஹேர் எல்லாமே வந்து அவங்க ஸ்மூதனிங் பண்றதுனால. அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு செட் ஆயிட்டு ரொம்ப அழகா இருக்கும். இது பாருங்க, இப்படிதான் இருந்தது என்னோட ஹேர். அதுக்கப்புறம் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ஸ்மூதனிங் பண்ணிட்டு ஒரு 1 இயர்க்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஹேர் growth நிறைய ஆகும்போது அந்த ஸ்மூதனிங் பண்ண லேயர்லாம் கீழே போயிடும். மேல இருக்கிற நிறைய ஹேர் growth ஆகும். அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கேவலமா இருக்கும். சொல்லவே வேணாம். அது போக 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 அசிங்கமாகிட்டே போகும். அதுக்கப்புறம் நீங்க ஹேர் கட் பண்ணிடணும். ஆனா என்ன பிரச்சனைனா, ஸ்மூதனிங் பண்ண அப்புறம் அந்த ஹேர் வளருது இல்ல, அது ரொம்ப ரஃப் ஆயிடுது. முன்னாடி இருந்த ஃப்ரிஸ்ஸை விட பயங்கர ஃப்ரிஸ் அதிகமாயிடுது. ஸோ நம்ம வந்து அதிகமா மெயின்டைன் பண்ணணும் ஹேர. ஓகேவா? ஸோ ஸ்மூதனிங் பண்ணலாம். பட் அதுல நிறைய டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. ஸ்மூதனிங்லாம் பண்ண வேண்டாம். நான் ஷாம்பூலயே வந்து உங்க ஹேரை செட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ நான் வந்து என்னோட ஹேரை மெயின்டைன் பண்ணாம விட்டு தான் என்னோட ஹேர்ல அதிகமான ஃப்ரெஷ் ஆச்சு. மெயின்டைன் பண்ணாத விட்டதுக்கு காரணம் என்னன்னா, பேபி வந்துருச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி இந்த பிஸி லைஃப்ல வந்து நான் ஹேரை மெயின்டைன் பண்ணாம விட்டுட்டேன். டெய்லி ஆயில் அப்ளை பண்ணணும். இல்லைன்னா அட்லீஸ்ட் வீக்லி த்ரைஸ் ஆயில் அப்ளை பண்ணியே ஆகணும். அந்த ஆயில் வந்து அட்லீஸ்ட் நம்ம தலையில 3 ஹவர்ஸ் ஆகுது இருக்கணும். அந்த ஆயில விட்டுட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹேர் வாஷ் பண்ணிட்டே இருந்தாலே ஹேர் நல்லா மெயின்டைன் ஆகும். இதுக்கு நீங்க எந்த ஷாம்பு வேணா யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு யூஸ் பண்ணீங்கன்னா ஹேர் டேமேஜ் வராம இருக்கும். சல்ஃபேட் இருந்தா என்ன ஆகும்னா ஹேர் ஸ்கேல்ப்பை வந்து ட்ரை பண்ணும். ஸ்கேல்ப்பை ட்ரை பண்ணா டேண்ட்ரஃப் இருக்கவங்களுக்கு அதிகமா டேண்ட்ரஃப் வரும். டேண்ட்ரஃப் இல்லாதவங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. நார்மலா தான் இருக்க போகுது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட் டேஸ்ல நான் டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சது. இங்க ஸ்கின் வந்து கொஞ்சம் அந்த ட்ரைனஸ், ஸ்கேல்ப்ல ட்ரைனஸ் அதிகமா இருந்தா டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சது. ஸோ நானும் வந்து ஷாம்பு நிறைய ஷாம்பு கடையில இருக்கிற ஒரு ஷாம்பு விட்டது இல்ல. நான் எல்லாமே யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க எந்த ஷாம்பு பத்தி கேட்டாலும் நான் சொல்வேன். அந்த அளவுக்கு நான் ஷாம்பு யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இப்ப ரீசெண்டா நான் ஒரு ஷாம்பு வாங்கினேன். அந்த ஷாம்புக்காக தான் இந்த வீடியோ. அதுதான் இந்த மேட்ரிக்ஸ் ஷாம்பு. சரிங்களா? இந்த ஷாம்பு நான் எப்படி வாங்கினேன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷாம்பு வந்து நான் யூசுவலா எல்லாமே நைக்கால தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். இது வந்து நாட் எ ப்ரொமோஷனல் வீடியோ. நான் ஃபார் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிடுறேன். இது வந்து ஜென்ரலா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மேட்ரிக் ஷாம்பு வந்து நான் வந்து நைக்கால தான் வாங்கினேன். யூசுவலா நான் வாங்கும்போது ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு தான் வாங்குவேன். எந்த பொருளா இருந்தாலும் அந்த ரிவ்யூ எப்படி இருக்கு, கஸ்டமர்ஸ் எந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க, குட் ரிவ்யூவா, பேட் ரிவ்யூவா, வாங்கலாமா, வாங்கக்கூடாதா, அவ்வளோ அனலைஸ் பண்ணி தான் வாங்குவேன். இது வந்து எப்பவுமே டாப்ல வரும் நைக்கால. ஆனா இது எப்ப பார்த்தாலும் இது டாப்ல வந்துட்டு இருக்கு. ஆனா இது சல்ஃபேட் ஷாம்பு ஆச்சு. இது எதுக்கு நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்காம விட்டுட்டேன். இப்ப ரீசெண்டா வந்து நைக்கால வந்து ஷாம்பு பர்ச்சேஸ் பண்ணலாம். ஹேர் ஃபால் ரொம்ப ஆகுது. நமக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு காரணம் நம்ம சாப்பிடுற ஃபுட்டும் ஒரு காரணம் தான். பட் நம்ம என்ன நினைப்போம், நம்ம யூஸ் பண்ற ஷாம்பு தான் காரணம் 100% அப்படின்னு நினைப்போம். அப்படி நினைச்சிட்டு நானும் வந்து ஷாம்பு தான் மாத்தலான்னு
பிளான் பண்ணி வாங்கினேன். அப்படிதான் இந்த ஷாம்பு நான் வாங்கினேன். ரொம்பவே நல்ல ஷாம்பு தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வாஷ்ல இருந்தே எனக்கு வந்து அந்த ஸ்மூத்னஸ் தெரிஞ்சுது. இந்த ஷாம்பு பாத்தீங்கன்னா ஸ்மெல்லாம் ரொம்ப கிடையாது. இந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல்லாம் எதுவும் வராது. ஒயிட் கலர்ல இருக்கும். இந்த ஷாம்பு நல்ல லேதர் வரும். கொஞ்சோண்டு எடுத்தீங்கனாலே செம்ம லேதர், நல்லா பண்ணலாம். சூப்பரா ஹேர் வாஷ் பண்ணலாம். பண்ண உடனே உங்களுக்கு நல்ல ஹேர் சில்கியா இருக்கும். இந்த கண்டிஷனர் யூஸ் பண்ணாதான் சில்கி ஆகும். அதுவும் நான் சொல்லிடுறேன். இது மட்டும் யூஸ் பண்ணா ஹேர் சில்கியாலாம் ஆகல. இதை யூஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் விடணும் தலையில. நமக்கு அதுக்கு டைம் இருக்காது. பார்லர்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஹேர் வாஷ் பண்ணிட்டு கண்டிஷனர் போட்டு நம்மள அப்படியே விட்டுருவாங்க ஒரு 10 மினிட்ஸ். நல்லா நம்மளோட ஹேர்ல அந்த கண்டிஷனர் ஊறுற வரைக்கும் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணா நம்ம ஹேர் வந்து சூப்பரா இருக்கும். இந்த கண்டிஷனரை நீங்க போட்டுட்டு அதே மாதிரி ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரூட்ல படாம போடணும். எப்பவுமே கண்டிஷனர் ரூட்ல படக்கூடாது, ஹேர் ஃபால் ஆகும். இங்கெல்லாம் மட்டும் உங்களுக்கு இங்கெல்லாம் ஃப்ரிஸி இருக்கும்ல, அங்கெல்லாம் மட்டும் அப்ளை பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்ணேன், இதை ட்ரை பண்ணும்போது 1 டே விட்டு 1 டே வந்து ஆயில் அப்ளை பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு 1 டே விட்டு 1 டே வாஷ் பண்ணிட்டே வந்தேன். நல்ல ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு என் ஹேரை பார்த்தாலே தெரியும். இங்க பாருங்க, ஷைன் தெரியுதா பாருங்க ஹேர்ல. மெயின்டைன் பண்ணாம விட்டுதான் என் ஹேர் இப்படி ஆச்சு. சோ எல்லாருமே முதல்ல மெயின்டைன் பண்ணணும் ஹேரை. பைக் எல்லாம் டிராவல் பண்றீங்க அப்படின்னா ஹேரை வந்து கவர் பண்ணிட்டு போங்க. ஓப்பன் ஹேர்ல விட்டுட்டு போய் தான் என் ஹேர் இப்படி ஆச்சுன்னு எனக்கு ஒரு பார்லர்ல சொன்னாங்க. சோ இந்த ஷாம்பு ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஹேர் ஃபால் எதுவும் வரல. ஓகேவா? சோ என் ஹேர் ரொம்ப சில்கியா தான் இருக்குங்க பாருங்க. பட் நான் சீரம் யூஸ் பண்றேன் கைஸ். இப்போ இது யூஸ் பண்ணாலும் அந்த ஃப்ரிஸினஸ் கொஞ்சம் இருக்கு. ஆக்சுவலா இந்த ப்ராடக்ட் வாங்கும்போது ரிவ்யூஸ்ல என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஆல்ரெடி கெமிக்கலி ட்ரீட்டட் ஹேர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்மூதன் பண்ண ஹேர், ஸ்ட்ரைட்டன் பண்ண ஹேர், அவங்க வந்து இந்த ஷாம்பு யூஸ் பண்ணா அவங்களோட ஹேர் வந்து மெயின்டைன் ஆகுமா அப்படியே ஸ்ட்ரைட்டா. பட் அது வந்து நான் நம்பல. ஏன்னா நான் வந்து ஸ்மூதனிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஷாம்பு எல்லாம் யூஸ் பண்ணல. ஒரு ரெகுலர் சல்ஃபேட் ஃப்ரீ ஒரு நேச்சுரல் ஷாம்பு தான் யூஸ் பண்ணேன். ஆனா அது அப்படியே தான் இருந்தது. சோ நீங்க எது வேணா யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து அதுக்காக தான் மெயினா இந்த கலரிங் பண்ணவங்க அவங்க எல்லாம் இது யூஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருந்தது. நான் என்ன பண்ணேன்னா, நார்மலாவே யூஸ் பண்ணி பார்க்கலாமே. நம்ம எனக்கு ஒரு பார்லர் வேற மேட்ரிக்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க. மேட்ரிக்ஸ், லோரியல் இது ரெண்டுத்துல எது வேணா யூஸ் பண்ணுங்கன்னாங்க. லோரியல் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. இது வந்து 600 ருபீஸ். லோரியல் வந்து 1340 ருபீஸ். ஒரே ஒரு ஷாம்பு மட்டுமே. ஃபுல் செட் வந்து 1500 மேலேயே போகுது. நம்ம பட்ஜெட் அதெல்லாம் வேண்டாம். ஒரு ஷாம்புக்கு போய் நம்ம மாசம் 1500 மேல ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சோ அதுவும் ஒரு எக்ஸ்பென்ஸ் தான். 300 மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இது 300, இது 300. இதுவே எனக்கு அதிகமா தெரியுது. 600 ருபீஸ் ஒரு ஷாம்புக்கு நான் யூஸ் பண்ணும் போது அதிகமா தான் தெரியுது. பட் ஹேர் நல்லா மெயின்டைன் ஆகுது. தாராளமா இதை நீங்க வாங்கலாம், யூஸ் பண்ணலாம். இப்ப என்னோட வந்து இது நான் ஒரு சிக்ஸ்த் டைம் நான் யூஸ் பண்ணிட்டேன். என்னோட ஹேர் வந்து சூப்பரா ஆயிட்டே தான் போகுது. ஒரு சீரம் நான் யூஸ் பண்றேன். சீரம் வந்து இதோட சீரம் நான் வாங்கல. ஏன்னா இது செட் வந்து இது 2 தான் நான் வாங்கினேன். சீரம் வந்து ட்ரெஸ்ஸினி சீரம் யூஸ் பண்ணேன். ரெட் கலர் ட்ரெஸ்ஸினி சீரம் வந்ததுல அது யூஸ் பண்ணேன். அது ஓகேவா தான் இருக்கு. ஹேர் நல்லா செட் ஆகுது. பட் கொஞ்சம் ஆயில் லுக் வருது. பட் ஹேர் நல்லா செட் ஆயிருக்கு பாருங்க. இப்பெல்லாம் வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணாம ஷாம்பு யூஸ் பண்ணா ஹேர் ரொம்ப ட்ரை ஆகுது. நானும் ட்ரை பண்ணிட்டேன். கண்டிப்பா சீரமும் போட்டு தான் ஆகணும் கைஸ். அப்பதான் ஹேர் செட் ஆகும். சோ இப்படி இருக்கிற ஹேரை தான் நீங்க வந்து இப்படி காம் பண்ணீங்கன்னா அழகா இருக்கா. என் ஹேர் இப்படி அழகா இருந்தே ரொம்ப நாள் ஆகுது. நான் இப்போ ஒரு 1 மந்த்தா மெயின்டைன் பண்ணி இந்த அளவுக்கு இருக்குன்னா, நான் எப்பவுமே அழகா மெயின்டைன் பண்ணிட்டு வந்தேன்னா என் ஹேர் இப்படி இருக்கும் பாருங்க. சோ உங்களுக்கு இது ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்துச்சா எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை பத்தி அனலைஸ் பண்ணி, நான் ஒன்றும் பெரிய என்ன ஜீனியஸ்லாம் கிடையாது இந்த விஷயத்துல. என்னோட ஓன் லைஃப்ல நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்க. நெக்ஸ்ட் அதை பத்தின வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்க கைஸ். பை.